1ல் எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, டே 1 அதே வீடு தான், எந்த சேஞ்சும் இல்லைன்னு சொல்ல முடியாது. முன்னாடி வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தான் வெளிச்சமாக இருக்குது. எதுக்கு அவ்வளோ தூரத்தில் இப்படி இருட்டாக இருக்குன்னு தெரியலையே. ஓ பார்த்தீங்களா, ஹாலா சைடில் வெளிச்சமே தெரில. இதில் வேறு கிளவி ஆப்போசிட்லேருந்து டவக்குன்னு திறந்துட்டு வரா. எங்கிட்ட தப்பிக்கிறது? வந்த ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. ஓகே, 2வது நாள் காலை எடுத்து வெளியே எப்போ வைப்போன்னு காத்துட்டு இருந்தாலும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும் டப்புன்னு வந்துட்டா. இந்த டைம் எங்கே இருக்கான்னு தெரியலையே. சமு ஓடு 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 ஃபுல்லாக இருட்டு போச்சு. வந்த வேகத்தில் அடி வாங்கி செத்துட்டோமே. ஏன் இப்படி இருக்கா? ஆனால் கிளவி ஜிட்டு வேகத்தில் வரா தெரியுமா? தலை இப்போவே கிருக்குங்குது. தலையிலேயே அடிச்சு படுக்க போட்டுறா. முயற்சி அநியாயத்து கஷ்டமாக இருக்குமா? அது ரூம் அங்கேருந்தே வரா, சிட்டா பறந்து வரா. ஓடு ஓடு ஓடு, நம்ம தப்பிச்சிருவோமா? அநியாயத்துக்கு வேகமாக வரல. எங்கே தப்பிக்கிறது? நம்மளோட ஃபாஸ்ட்டாக வராளே. பார்த்துட்டப்ப அவ்வளோதானா? நம்ம கிட்ட எப்படி தான் தப்பிக்கிறது? வாய்ப்பில்லை. டே 4 2 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளே 4வது நாளே வந்துச்சு. எப்படி ஒழிஞ்சு பொறுமையாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த ரூமில் இருக்கான்னு தெரிஞ்சால் தானே ஒழிஞ்சு போகிறது. பக்கத்து ரூமில் இருந்து வர, ஆப்போசிட் ரூமில் இருந்து வர. வந்துட்டா போச்சு. பார்த்துருப்பா உள்ள குளிஞ்சு அடிப்பால என்ன? அடிக்கலை. சூப்பர். இதுக்குள்ள வர மாட்டா போலையே. ஆனால் ஸ்பீடை பார்த்தீங்களா? செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த இடத்த விட்டு நான் அவ்வளோ எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா பார்த்துட்டு நம்ம உள்ள வர்றத. என்ன ஸ்டாப் ஆகிடுச்சு, போயிட்டாளா? இல்லை, கம்பு தெரிஞ்சு நான் வரா. இப்போ போன கன்ஃபார்ம் மாட்டிப்போம். ஏன்னா அவள் ஜெட் பக்கத்து ரூமில் போயிட்டா. ஓடு தெரிச்சு ஓடு. பார்த்துருப்பாளோ? சவுண்டு வரல. இதான் நம்மளுக்கு இருக்கிறதுல இப்போ சேஃப்டியான பேசினா ஒளிஞ்சு போனோம் மட்டும்தான் இதில் தப்பிக்க முடியும். கிளவி கேனில் பட்டால் கன்ஃபார்ம் மாட்டிப்போம். எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன். கேஸ் சொல்லு. இதில் எஸ்கேப் பண்ண முடியும் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. பார்த்தாலே பிடிச்சி அடிச்சு போடுறா. எங்கேருந்து இருந்து நம்ம தப்பிக்கிறது? இதில் சவுண்டுக்கு உடனே வருவா. எவ்வளோ ஸ்பீடில் வரேன்னு பார்க்கலாமா? வந்துட்டால ஆமாம் காணும். செவத்துக்குள்ளோடி கட்டத்தது. அங்கே என்ன பண்ணுறா கிளவி? நான் இங்கே இருக்கேன், நீ அங்கே செவத்துக்குள்ளே கட்ட வச்சு ஆட்டிகிட்டு இருக்க. நம்ம மட்டும் வெளியே பார்த்துட்டு ஆளுலாம் நின்று வெளியே போனால் அவ்வளோதான். சரி, இப்போ பார்த்தீங்களா போயிருப்பலாம். படியில் போயிட்டுருக்கும் பார்த்தா கூட புசுக்குன்னு வந்துடுவாளே. எங்கேயோ ட்ராப்பை போடுறா மேலையா. இப்போ ஷெட்டுக்குள்ளே போயிருக்கணுமா? அவ்வளோதான். மெதுவா அவ்வளோ இல்லை போலையே. இல்லை நல்ல வேலை. எங்கேயும் இவ்வளோ இருட்டாக இருக்கு. போச்சு. எவ்வளோ கவனமாக வந்தோம். என்ன ஸ்பீடு! கிளவி எப்படி இவ்வளோ வேகமாக ஓடுறா? இவ்வளோ வயசாகும். என்னத்தை தான் சாப்பிட்டு இவ்வளோ தெம்பாக இருக்கோன்னு தெரியல. எங்கள் பாட்டியில் எப்படி இல்லைப்பா, நடக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் போயிட்டியா. வர்றது பாருங்களா, ஸ்பீடு ரன்னிங் ரேஸில் வரமே வந்துட்டு போகும்போது டெக்குன்னு போகிறது. இது கேட் வாக் பண்ணுற மாதிரி நினைப்பு. கிளவி சாகடிச்சா எவ்வளோ நேரம் இருப்பா? ஹார்ட் மோட்லேயே 30 செகண்ட் தான் இருக்கா. இது எக்ஸ்ட்ரீமு, எவ்வளோ நேரம் இருப்பான்னு தெரியலையே. அம்மா என்ன வேகம்! ஐயோ பார்க்கல, ஜஸ்ட் மிஸ்ஸு. க்ளோஸ்அப்பில் நிற்கிறா. பல்ல பாருங்களேன், செட்டப்பில் வச்சுருப்பாளா? இல்லை இன்னும் ஒன்றும் பேசலை. போயிரு அப்படியே போயிரு. அவளுக்கு கண்ணு இல்லை, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. ஒயிட்டில் ஒரு ரெட் கலரில் சவுண்டு இருக்கா. என்ன பண்ண? ஏன் உள்ளே போகாமல் வெளியே வந்தாய்வா?
பொறுமை பொறுமை இப்படி போய் போட்டு உடனே வாங்கி கட்டிப்போது. ட்ராப் போட்டா மேலே போட்டோம். போயிருப்பா. இதை மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இங்கே தானே போட்டோம், ஏன் வந்தா? சீக்கிரம். அட பைத்தியம். ஏம்மா ஜஸ்ட் மிஸ்ஸு. சீக்கிரம். கை யப்பா கிளி இருப்பாளா வெளியே வருவாளான்னு தெரியலையே. போச்சு. எத்தனை ட்ராப்பு முன்னாடி ஒன்று இருக்குது. இதுக்கு சுற்றிக்கிட்டே வரலாமோ? கிளவிட்டு சாகலை. டைம் இன்னும் சாகலை. என்னது 15 செகண்ட் ஆகுது. என்னத்துக்குடா 15 செகண்ட் வச்சு ஒரு ஆணியும் கொடுக்க முடியாது. சீக்கிரம் தூக்கிட்டு பிளே ஹவுஸுக்கு போகிற பிள்ளைங்கயே போட்டு போகிறேன். ஒன்றும் ஓடலை. ஓடு 15 செகண்ட் முடிஞ்சிருக்கும் அதுக்குள்ளேயே. இங்கே போகலாம் சாக்கடைக்குள்ள போகலாம். கிளவி வந்துடும். நீ திறக்க சவுண்ட் அதுக்குள்ளே ஜஸ்ட் மிஸ்ஸு. கிளவி அதுக்குள்ளே வந்துச்சு. இந்த சவுண்டுக்கு கன்ஃபார்ம் வரமாட்டான். க்ரௌண்ட் பிளான் இருக்குன்னு தெரியல. பார்த்தது இல்லாமா என்ன இருக்குது? ஹேமர் தானே அது. ஹேமர் கொண்டு இங்கே வச்சுருக்கீங்களா? 7 நிமிஷம் நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் உள்ள சர்வே பண்ணியிருக்கோம். ரிமோட்டு போட்டு. ஆனால் இதை தூக்கிட்டு ஹால் வரையும் போயிட்டா போச்சு. சவுண்டு போட்டுச்சு. ஓடு. சீக்கிரம் சவுண்டு போட்டே வருது. தள்ளி விட்டுலாம். போக மாட்டேக்கி. ஓய் இதுக்கு போக மாட்டேக்கி. இன்னொரு பாதை உண்டு. ஐயோ இதுக்கு இப்படி அடைச்சி வச்சுருக்காங்க. திறக்கிற மாதிரி ஆப்ஷனே கிடையாதானே. ஐயோ சவுண்ட் போட்டு சங்க நிற்கலாம். கொஞ்சம் கிளவி அங்கே வரட்டும். இப்போ போகலாம். கிளவி அதுக்குள்ளே வந்துட்டா. அப்போ இந்த பக்கம் வரவே இல்லையாண்ணே. இந்த ரூம்குள்ளே நல்லா இருந்துச்சு. நம்பர் கோடு இருந்துச்சு. என்ன இருக்குது? கோடு இது எங்கே போட்டுடலாம்? அங்கே வழியா இதை போட்டுட்டு கோடை எடுக்கலாம். அங்கே சவுண்டு போட்டால் கிளவி அங்கேயே வருவா. சீக்கிரம் இப்படியே அடைச்சி வச்சுட்டாங்களே. ஐயோ சூப்பர். எதுக்கு இப்படி தேவையில்லாத வேலை பார்க்கணும்? எக்ஸ்ட்ரீம் மோட்னு கூட கொஞ்சம் லாக் போட்டு வச்சுட்டானுங்க. இங்கே ஒரு கோடு இருந்துச்சு. சூப்பர். அப்போ ஐயோ லாக்கும் எக்ஸ்ட்ரா இருக்குமே டோரில். கழுவி வந்துட்டு அதுக்குள்ளே போயிட்டா. போடு ட்ராப் பண்ணு. சீக்கிரம் போட்டாச்சு. சீக்கிரம் மேலே அங்கே மேலே ரேக்கில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மேலே ஒரு சவுண்டு போட்டாலும் கிடையாது வந்துடும். எங்கே இருக்குது? என்ன இருக்குது? இவ்வளோ ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. இது எதுக்கு? வந்துடுவா வந்துடுவா. இந்த ரூமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சரி வெறும் தேடி இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ போயிருக்கலாமோ? கழுவி காணும். அம்மா இன்னும் எங்கேருந்து வந்தா? சைலண்டாக இங்கே உட்காந்துக்கலாம். ஆனால் என்னால் நம்பவே முடியல. எக்ஸ்ட்ரீம் இல்லை. 30 நிமிஷம் வரை இருக்கேனா? ஆனால் இந்த இது எதுக்குன்னு தெரியல. மெயின் டோருக்காக தான் இருக்குமோ? அங்கே போய் செக் பண்ணிடலாம். போகலாம். ஐயோ கிளவி இப்போ மேலே போனாலும் கீழே போனாலும் அதை பார்க்க மாட்டேனே. மேலே தான் போகிறேன்னு நினைக்கேன். அது கிளவி நைட்டி தானே. போகலாம். ட்ராப் போட்டா போகலாம். சீக்கிரம் போகலாம். விடு இன்னொரு சவுண்டு போட்டுச்சு. ஐயோ கிளவி வரா. ஓடி வரா. சீக்கிரம். அம்மா இன்னும் இது அந்த கிளவி சங்க போகலாம். ட்ராப் பண்ணிட்டு அங்கே ஓட்டி நிற்கலாம். அப்போ தான் சூப்பர் போட்டாச்சு. ஓகே கிளவி இப்போ அங்கே வந்துருப்பாள. ஓடி தான் வருவா. சரி ஓகே போகலாமா? போயிருப்பா நம்பி போகிறேன். வந்துட்டு அதுக்குள்ளே என்ன ஸ்பீடோ? ஐயோ இங்கே பார்த்துருப்பாளோ. சீக்கிரம் ஐயோ நேரே இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே தானே வருவா. போச்சு சவுண்டு வரையா விளங்கும். எங்கே கிளவி? வந்துட்டா. இப்போ கிளவி ஃபஸ்ட் இங்கே படியில் இறங்குறாளா மேலே போகிறாளான்னு செக் பண்ணிக்கணும்.
கீழே இறங்கினா நல்லா இருக்கும். நம்ம மேலே தான் போக வேண்டியிருக்கு. கிளவி கீழே போ கிளவி. கிளவி கையை பார்த்தீங்களா? பொம்மை கை மாதிரி இருக்கு. அட கிளவி மேலே போகுது. நானும் மேலே தான் வரணும். சரி இப்படி வேற அடைச்சிட்டானுங்களே. பூந்து போயிடலான்னு பார்த்தா எப்படி தான் போகிறோன்னு தெரில. ஒரே பதட்டத்துலேயே வச்சிருக்கேன் கிளவி. இப்போ போகணுமா? அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். சவுண்டு போடாமல் போட்டா சீக்கிரம். அட கிளவி போகிறவா போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே கிளவி. இது எத்தனாவது நாள்? ஐயோ லாஸ்ட் டேயா? அதுக்குள்ளே லாஸ்ட் டே வந்துச்சா? நாள் போனது தெரில. அட கடவுளே, இந்த இடத்த நான் தாண்டுவேனா? அவசரப்பட்டு வந்து செத்துட்டோமே. ரொம்ப கஷ்டம் இந்த இடத்த தாண்டுறது. இப்போ இதில் போகிறக்குள்ளே டபக்குன்னு டோர் திறந்து வரணுமா? என்ன அட கிறுக்கு பிடிச்ச கிளவி, ஏன் இந்த வரத்து வர்ற? போச்சு கேட்டு கிளவியில் போட்டு தள்ளிவிட போகிறான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அடிச்சிடுச்சு. மூஞ்சிலாம் ரத்தம் தெரிச்சு போய் இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே கேட்டு இருக்கிறதே தெரியல. கிளவி எங்கே? அந்த அழகான முகத்தை இப்போ க்ளோஸ்அப்பில் வர காமிப்பான்னு நினைக்கிறேன். அதை காமிச்சிட்டேன். இதுக்கு நினைக்கல, தள்ளி போட்டே கொண்டுருக்கலாம். சீக்கிரம் போட்டு தொலை சனியனை. ஐயோ பார்க்கல. ஒரே அடி அம்மா சவுட்லேயே வருது. கதம் சரி முடிஞ்சு.